என்னை பெற்றெடுத்த பொன்னாடு பெருமை கொண்ட பாஞ்சாலம் வெற்றி கொள்ள முடியாமல் வீழ்ந்து விட்ட பிறகு மானமற்ற வீரமற்ற மாற்றானால் பிடிபட்டு மாநிலத்தில் அடிமையாய் ஜீவித்திருப்பதா? வெற்றி அல்லது வீர சொர்க்கம், அதுவே நமது ஜீவலட்சியம். தாரா, இன்றில்லாவிட்டாலும் நாளை இந்த மண்ணில் பிறக்கும் ஒவ்வொரு ரஜபுத்திர மைந்தனும் மானம் காக்கும் வீரனாக மாற்றட்ட வேண்டும் என்றுதான் எத்தனையோ சுத்த வீரர்கள் தங்கள் ரத்தத்தை சென்று வழிகாட்டினர். என் ரத்தமும் அதற்காக பயன்படட்டும். கலங்காமல் வழி அனுப்பு. கடைசி பயணம் இது. போகட்டும் என் ஆவி, வாழட்டும் என் தாய்நாடு. ஜீவா, நீ இருந்தால் எனது உயிர் நிலைக்கும் என்று விட்டு சென்றார். அக்னியில் விழுந்த ஆவியை நீத்தாலும் சத்துரு கையில் சிக்கி சாக மாட்டோம் என்ற உத்தமைகள் தோன்றிய நாட்டில் தானே நானும் பிறந்திருக்கிறேன். நான் மட்டும் என்ன பேடியா? என் உடம்பில் ரஜபுத்திரத்தில் நான் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீ போன பிற்பாடு எனக்கு என்ன வாழ்வு? 6லும் சாவு, 100லும் சாவுதான். இறப்புலகில் சந்திப்போம். இதோ வருகிறேன். தாரா, விளையாட்டானாலும் பெரிய வீராங்கனை போல் பேசிவிட்டாயே. என்ன விறுவிறுப்பான வார்த்தைகள்! ஆஹா, மரக்குல மங்கை என்றால் உனக்கே தகும். குன்றின் உயரம் மட்டும் சற்று குறைவா இருந்தால் இன்னும் எத்தனை தரம் வேண்டுமானாலும் ஏறி குதிப்பாய், இல்லையா? நீ மட்டும் பெரிய கோபுரத்திலிருந்து குதித்தாயா? வீரம் பேசுகிறார், வீரம். அப்படியா? சரி, இந்த இடத்திலிருந்து குதி பார்க்கலாம். நீ ஓரமாய் போகாத ஜீவா, எனக்கு அதை பார்க்கவே பயமா இருக்கிறது. ஏன் தாரா இப்படி பயப்படுகிறாய்? சின்ன வயதில் கொடிமர கோபுரத்தின் கும்பத்திற்கே ஏறி வந்தாயே, இப்பொழுது உனக்கு ஏன் இவ்வளவு பயம்? அப்பா, அதை இப்போது நினைத்தாலும் எனக்கு தலை சுற்றுகிறது ஜீவா. சரிதான், நான் நினைத்ததென்ன, நீ சொல்வதென்ன? தாரா என்றால் இந்த தாரணியே நடுங்கும். அவள் வாழெடுத்தால் இந்த வையகமே அலரும். வர்ணனை போதும், பயமூடும். சரி, உத்தரவு. அப்படியே செய்கிறேன். அதுதானே கூடாது, இது நம்ம உடம்புக்கு ஒத்துக்காது. முதல்ல மண்ணை கீழே போடு. கையை விடு. நல்ல பலம் இருக்கிறது. விடமாட்டாயா? தாரா, மரியாதையே வந்துவிடு. மண்ண வாரி எரியாதே, எரியாதே. ஆமா, பெண்கள் அடிக்கிறது பெரிய வீரன்தான். வீரனா இருந்தால் அண்ணனை போல் போருக்கு போக கூடாது. கோழை என்று தெரிந்துதானே உன்னை கூப்பிடாமல் போயிருக்கிறார். என்ன சொன்னாய்? நானா கோழை? இல்ல இல்ல, வீர சிங்கம் தான். ஏளனமா சீக்கிராய். என்ன சார, மண் கண்ணில் விழுந்து விட்டதா? ஐயோ, சொல்லி திறக்க முடியலையே, கை நிறைய அள்ளி போட்டு விட்டாயே. எங்கே பார்க்கலாம்? ஒன்று வேண்டாம். தட்டாதே தாரா, இதமாய் எடுத்து விடுகிறேன். போதும் உபச்சாரம். நாக்கின் வேதனை பல்லுக்கு என்ன தெரியும்? வேண்டுமென்று நாக்கை பல் கடிக்குமா? ஏதோ தெரியாமல் செய்து விட்டேன். ஆத்திரத்தில் எறிவது, அப்புறம் நின்று தவிப்பது. அப்படி என்னை தவிக்க விடலாமா? உன் உள்ளம் துடிக்கும் போது என் உயிரே ஒடுங்குகிறது. அட குறும்பு, இதுவா விளையாட்டு? இல்லை, அன்பின் சோதனை. என்னையா சோதனை செய்கிறாய்? என் இதயமாகி. நல்ல ஆளப்பா நீ. நான் உன்னை தேடி அரமனையெல்லாம் சுத்தி அலைஞ்சிட்டு வர்றேன். நீ என்னடா? மாலை வேளை, சற்று நேரம் காற்று வாங்கலாம் என்று இப்படி வந்தேன். காத்து வாங்க வந்திய? என்ன விலையா விக்குது? இயற்கை தேவி இலவசமாகத்தான் தருகிறார். போட்டும், வரப்பட்டவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரக்கூடாது. வர வர நம்ம கண்ணுக்கே தரப்பட ஆரம்பிச்சுட்டியே. சேச்சே, அப்படி ஒன்றும் இல்லை. வரும்போது கூட உன்னை தேடினேன்ல. நான் இல்லாத இடமா பார்த்து தேடியாக்கும். தேடியது உண்மையா இல்லையாவென்று சாராவை வேண்டுமானாலும் கேட்டுப்பா. வலக்கண்ணுக்கு இடக்கண் சாட்சியா? பார்வை ரெண்டுக்கு ஒண்ணுதானப்பா. இல்லை இல்லை, தேடியது உண்மைதான். ஆனா என்ன இல்ல ஒண்ணு, அப்படித்தானே? மேலும் என்ன தேடுற காலமா இது? அதெல்லாம் தாரா பாவாடை கட்டுற காலம். இப்ப மேலாடை போடுற காலம் இல்ல. போதும் போதும், அப்படி ஒத்துக்க. லாலா, மாளிகையை விட இந்த மலைச்சாரல் மறைஞ்சு விளையாட அருமையான இடம். இன்னும் பார், மனதுக்கு நிம்மதியா இருக்கிறதா இல்லையா என்று கேட்கிறேன். கேட்க வேணும். அங்க என்ன அரமனையில ஆளுக்கு இங்கு நடந்தாங்க. இங்க யார் வர போற? அருமையான இடம் இல்ல. எப்போதும் லாலா கேலித்தான். கேலி பேச்சில சொல்ல வந்ததை மறந்துட்டேன். என்ன லாலா? நாளைக்கு அண்ணா வர்றாங்களா? என்னன்னா
பயம் ஒன்றும் இல்லையே. எதிரியின் மூச்சு கூட என் மேலே தீண்டவில்லை. மிகவும் பயங்கரமான பொருந்து கேள்விப்பட்டேன். அன்னை பவானியின் அருளால் ஆபத்தில்லாமலே அனைவரையும் வெற்றி கண்டேன். இது போல சிவபுரி கோட்டையும் சிக்கிவிட்டால் சிக்காமல் எங்க தப்ப போகிறது? இல்ல தம்பி, அப்புறம்தான் நாம் நிம்மதியாக வாழ முடியும். அடுத்த படையெடுப்பில் அதுவும் நமக்குத்தான், அதில் சந்தேகமே வேண்டாம். ஓ, சற்று நேரம் இழப்பாய் விட்டுப்பா. என்ன சௌக்கியமா? தேவி அருளால் யாவரும் சுவந்தார். அடிடே, இது யார்? அதற்குள் மறந்து விட்டதா? இல்லை இல்லை, அடையாளம் தெரியாமல் வளர்ந்து விட்டாளே. பருவம் ஏறினா உருவம் மாறத்தானே செய்யும். ஆனால் பழைய குறும்பு மாறிவிட்டதா இல்லவோ? ஏன் சீவனை கேட்டா தெரியுமே. இல்ல அரண்மனையிலேயே இருக்கியே எப்படின்னு கேட்டேன். ஏன், உன்னை பார்த்தாலே தெரியுமே. உனக்கு இப்போது வயது என்ன? உன் குறும்பு மாறியா இருக்கிறது. பிறவிக்கணும் எப்படி வரும்? என்னடா சே சே, சுத்த மோசக்காரனப்பா நீ. உன்னை நம்பினால் நன்மையை தவிர தீமையும் அண்டாது. கவலைப்படாத. 4 பேர் மத்தியில் காலை வாரி விடுவதுதான் நன்மையோ? பாரு, 1000 கேலி செய்தாலும் ஐயா காரியத்துல கண்ணாத்தான் இருப்பாரு. கண்ணா இருந்துதான் சற்று முன் என் மானத்தை கப்பலேற்றி விட பார்த்தாய். அவ்வளவு தூரம் மண்டையில மசால் இல்லாமலா இருக்கேன். என்னமோ, நான் இடையே தடுத்து எச்சரிக்காவிட்டால் இன்னும் கொஞ்சம் அழகா விளக்கி முகத்தில் நல்லா கரியை பூசி இருப்பாய். கறி பூஜத்துக்கு என்ன இருக்கு? செய்யாத காரியத்தை செய்து புட்டியா? அத ஊரெல்லாம் சொல்லி முறைச்சேனா? அப்பா புண்ணியவானே, போதும். அண்ணாவுக்கு முன்னால் தாராவை பற்றி என்னிடம் அப்படி கேட்கலாமா என்றால் அகராதி எல்லாம் பேசுகிறாயே. போகட்டும். இதை எத்தனை நாளைக்கு தான் மூடி வைக்க முடியும்? என்னைக்காவது ஒரு நாளைக்கு வெளியாக வேண்டியது தானே. அதற்காக அஸ்திவாரத்தை அப்படி லேசா போட்டு வைக்கலாம்னு பார்த்தேன். எதற்கு? வேற எதுக்கு? எல்லாம் உன் விவாகத்துக்கு தான். ஆட பிரகஸ்பதி, அண்ணனுக்கு முந்தியா தம்பிக்கு? அண்ணாவுக்கு அந்த எண்ணத்தையே காணுமே. தம்பி தானே இப்ப தவியா தவிச்சு தத்தளிக்கிறாரு. நானா தவிக்கிறேன்? நீ இல்ல, உன் மனசு. மனதா? மனோ தத்துவ ஆராய்ச்சியில் மகா நிபுணன் நீ. ஆராய்ச்சி எதுக்கு? அனுபவம் போறாது. ஐயா இப்ப ஏன் இங்க வந்தாரு? யார பார்க்க போறாரு? எதுக்காக திரு திருன்னு முழிக்கிறாருன்னு தெரியாமலா இருக்க? ஏய், கல்யாணமாகாத கட்டை நீ. காதலை பற்றி உனக்கு என்ன தெரியும்? தெரியாம இருக்கிற வரையில க்ஷேமம் தான். உன்ன போல பின்னால சுத்த நம்மால ஆகாது தம்பி. நீ ஆகும் என்றால் கூட இங்கு யார் காத்திருக்கிறாள் உனக்கு? அதை மட்டும் மறந்துடு. ஐயா வேணும்னு நினைச்சு வெளியே இறங்குனா இனிப்பு பண்டத்தை ஈ வைக்கிற மாதிரி என்ன வந்து அப்பிட மாட்டாங்க. அப்படி கிட்டும் கனிகளாய் இருந்தால் ஒருவன் விட்டு வைக்கவா செய்வான்? விஷக்கனியா இருந்தா யாரப்பா விரும்புவா? அப்படி விஷமாய் பெண்களை வெறுக்க காரணம்? ஒன்னா ரெண்டா? அடுத்த வீட்டுக்காரி அழகா சேலை கட்டினா ஆபத்து, எழுத்த வீட்டுக்காரி நகை நட்டு போட்டா தொந்தரவு, வீதியில ஏதாவது விற்பனைக்கு வந்தா வீட்டுல பார்க்கலாம் இந்த காண்டம். இதற்கெல்லாம் ஒரு ஆண்மகன் அஞ்சினால் இதாவது பரவாயில்லையே. பணமா கொட்டி பாத பூஜை செய்தாலும் பாசாங்கு திறந்தாலும் நித்திய பாடம். நெஞ்சிலே வஞ்சம், வாயே கொஞ்சல், பேராசை, பொறாம, சாகசம், இந்த 3 சேர்ந்த கஷ்டம் தானே பொம்பளை. என்னப்பா சூடுபட்ட பூனை போல் பேசுகிறாய்? எங்கேயாவது கேள்வி ஞானம் தான், வேற ஒண்ணும் இல்லை. அதான் அப்படி. தக்க ஜோடி உனக்கு ஒன்று கிடைத்து விட்டால் தலைமேல் தூக்கி வைத்து தாண்டவம் ஆட மாட்டாயா? நம்ம அவங்க ஆட்டி படைக்க மறந்தா பத்தாது. ஆனால் ஒன்றையும் எதிர்பாராமல் ஒருவனுக்காகவே உயிரியே கொடுக்கும் உத்தமிகளும் இல்லாமலா இருக்காங்க. இருக்கும். தாராவை போல 101. அப்ப எல்லா பெண்களும் மோசக்காரி இழந்து எப்படி சொல்லலாம்? முக்கா பொண்ணு அப்படித்தானே. முழு பொண்ணு அப்படியானாலும் தாராவை மட்டும் தள்ளி பேசுங்க. அவளை அந்த கூட்டத்தோட சேர்க்காது. அது தனி பிறகு. என்னப்பா என்னிடமே ஏற்றி திருப்புகிறாய்? பின்ன தங்கத்துக்கும் தகரத்துக்கும் வித்தியாசம் இல்ல. என்னமோ நீ அதிர்ஷ்டக்காரன், எப்போதும் ஒன்னத்தான் நினைச்சு தவம் கிடக்குது. அந்த தவசிக்கு தரிசனம் கொடுக்க வேண்டியது உன் கடமை. அதுக்கு இடையூறா இல்லாமல் விட பெற்று போக வேண்டியது என் கடமை. வரட்டுமா? ஏன் அடித்தாய் ஜீவா? உன்னையா? நானா? கனவு கண்டாயா?
கண் விழித்திருக்கும் போதா கனவு? இல்லையேல் காது கோளாறாயிருக்கும். நீ மெல்ல பேசுவது கூட எனக்கு நல்ல கேட்கிறதே. அப்போ பித்தம் தான் தலைக்கேறி இருக்கிறது. பைத்தியம் முறையாக கூட பதில் சொல்லுமோ? சில ரகங்கள் அப்படியும் உண்டு. கொம்பு சண்டைக்கு அங்கு வந்தாய்? வந்தது நீயா நானா? வெளியே வந்தேனா நான்? பின்பு தாம்பூலம் வைத்தேனா உனக்கு? அடே அப்பா, ரோஷத்தை பார். நீதான் என்னை கூப்பிடவில்லையே, அப்புறம் ஏன் தடுக்கிறாய்? இந்த முகத்தை சுளிக்காமல் பேசு. ஏன் உனக்கு கொஞ்சம் கூட பொறுமையே இல்லை? சகவாச தோஷம்தான். ஓஹோ, என் சகவாசத்தாலா? அதை நீ அறிந்து பழகக்கூடாது? என்ன செய்வது, பிஞ்சிலேயே குடிவிட்டேன். இப்பொழுது பிரிந்து விட்டால் போகிறது. சும்மா ஜீவா, நல்ல வார்த்தையே வாய்ந்தது. இந்த பிரிவு சாவு எல்லாம் இனி என்னிடம் சொல்லாதே. ஆமா, இல்லம்மா இல்லை. தப்பு தப்பு தப்பு. போதுமா? இனி கோபம் வராதே. என் கோபத்தை தான் கொன்று விட்டாயே. ஏன் பொய் சொல்லுகிறாய்? சத்தியமா சொல்லுகிறேன், உன்னை மட்டும் கோபிக்க என் உள்ளம் இடம் கொடுக்க மாட்டேன்கிறதே. ஏன் அப்படி? என்ன மாயமோ, யார் கண்டார்கள்? சொக்குப்படியோ மந்திர வேறோ ஏதோ ஒன்று உன்னிடம் இருக்கிறது. உனக்கு தெரியாமலா வைத்திருக்கிறேன்? அப்படி ஒன்றுமில்லை தாரா. இல்லை என்றால் என் கோபம் வைராக்கியம் எல்லாம் ஏன் உன்னை கண்டால் ஓடி ஒழிக்கிறது? நான் அவ்வளவு நல்ல பிள்ளை, கோபிக்கும்படியாய் நடந்து கொள்ள மாட்டேன். ஐயோ பாவம், உன்னை போல் துஷ்டன் இந்த உலகத்தில் இருப்பானா? துஷ்டனாய் இருந்தால் தூர விலகு. ஏன் என்னை நெருங்கி நிற்கிறாய்? கஷ்டமா இருந்தா போய் விடுகிறேன். தாரா, உன் இஷ்டம் போல் வருவது, உன் இஷ்டம் போல் போவதோ? உன் இஷ்டப்படித்தானே நடக்கிறேன், அது கூட குற்றமா? அப்படியானால் இங்கே வா. கைய கட்டு. கண்ணை மூடு. பயந்து விட்டாயா தாரா? அப்பா, என் இதயம் எப்படி துடிக்கிறது தெரியுமா? எங்கே பார்க்கட்டும். ஒன்று வேண்டாம்,